Marvel Realities Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Nimati Property Management contact 7667008999. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முகிலன். கூடங்குளம் அணுநில எதிர்ப்பு போராட்ட குழு மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற எர்ணாவூர் 660 மெகாவாட் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்கள் சார்ந்துள்ள தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் இந்த திட்ட அறிக்கை 795 பக்கம் கொண்டது. ஆனால் இந்த அறிக்கை தமிழ் வளர்ச்சித்துறை உள்ள தமிழ்நாட்டில் தமிழில் வழங்கப்படவில்லை என்பதுதான் கொடூரமான விஷயம். நேற்று நடந்த பெரம்பலூர் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்திற்கு 3 கூட்டத்திற்கு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. நாளை திங்கட்கிழமை நடக்க இருக்கக்கூடிய சேலம் கெம்பிளாஸ்டுக்கு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகின்ற இந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தமிழில் தரப்படவில்லை. இதை பற்றி முதலமைச்சருக்கு நாங்கள் சென்ற வாரமே கடிதம் எழுதினோம். ஆனால் இந்த அவல நிலை என்பது ஒரு அரசு நிறுவனம் நடத்தி இருப்பது என்பது மக்களுக்கு உண்மைகளை தெரியக்கூடாது என்பதற்காக மறைக்கின்றது என்பதை நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அடுத்ததாக இந்த திட்டம் அமைவதற்கான ஆய்வு காற்று ஆய்வு 2018 ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடந்துள்ளது. ஆய்வினுடைய முடிவு 3 ஆண்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் 6 ஆண்டுகள் ஆகிய நிலையில் அந்த ஆய்வு அறிக்கையை வைத்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்படியே இந்த கூட்டம் ரத்து செய்ய வேண்டிய கூட்டம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த திட்டத்தில் சைட் கிரைட்டீரியா அனல் மின் நிலையம் இருக்கின்ற இடத்தில் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஆறுகள் இருந்தால் அனுமதி கொடுக்க கூடாது என்று இது மாசு கட்டுப்பாட்டு வாரிய வெளியிட்டிருக்கிற புத்தகம். இதுல கொசஸ்தலை ஆற்று பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனல் மின் நிலையம் அமைக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அறிக்கையில் 575 மீட்டரிலும் யதார்த்தத்தில் பாத்தீங்கன்னா வெறும் அனல் மின் நிலைய காம்பவுண்ட்ல இருந்து 40 மீட்டர்ல கொசஸ்தலையார் இருக்குது. இப்ப போட்டு கான்சல் இருக்குது. அப்போ அது மட்டுமல்ல, 300 மீட்டர் சுற்றளவிற்குள் விளிம்பு நிலை மக்களை குடியமைப்பதற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக 6700 வீடுகளை கட்டி அதில் 30,000 மக்களை குடிவைக்க போகிறார்கள். அப்படி என்றால் இந்த மக்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற கூட்டமே இதனால் காற்று, நீர், மண், ஒளி மாசு ஏற்படும், பள்ளியில் சூழல் மாசு ஏற்படும், அதை எப்படி சரி செய்வோம் என்பதுதான். இங்க எல்லாமே சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதப்பட்டு இருக்கு. நடைமுறையில் எதுவுமே இருக்காது. நாங்கள் இதற்காக உயிரையும் கொடுத்து போராடி கொண்டிருப்பவர்கள். எனவே இந்த வீடுகள், அது மட்டுமல்ல ஆறு, அது மட்டுமல்ல இந்த திட்டம் அமையக்கூடிய இடத்துக்குள்ளேயே பட்டறை ஏரி என்ற ஒரு ஏரி இருக்கிறது. புலையன் 58 இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஏரியை ஆக்கிரமித்து ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஆனால் இங்க செய்யறாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையிலேயே பக்கம் 2 சொல்றாங்க, இந்திய மின்சார ஆணையம் 135 ஏக்கர் நிலம் வேணும்ட்டு. ஆனா இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் 84 ஏக்கர் மட்டும்தான். அப்போ எந்த விதிகள் அடிப்படையில் இருக்கிறது என்று தெரியல. அது மட்டுமல்ல, 2 லட்சம் டன் நிலக்கரியை கொண்டு வந்து அதை 20 mm கிரஸ்டர்ல உடைச்சு நாங்க அனுப்ப போறோங்கிறாங்க. கிரஸ்டர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 500 மீட்டர் தூரத்திற்கு மக்கள் குடியிருக்க கூடாது என்பது மாசு கட்டுப்பாட்டு வாரிய வெளியிட்ட 2020 புக்ல தெளிவா காட்டியிருக்காங்க. அப்போ இந்த கிரஸ்டரை ஒட்டி 100 மீட்டர் சுற்றளவிற்குள்ளேயே வீடுகள் இருக்கின்ற நிலையில் இதற்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல,
இங்கு 100 கழிமுகத்தை மீட்பதற்கான வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே 800 கழிமுகம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த திட்டம் வருகிறது என்று சொன்னால் அரசினுடைய கொள்கை எங்கே? முதல்வர் காலநிலை மாற்றத்தை பற்றி பேசி வருகிறார். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய திட்டம் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய நிலை. அது மட்டுமல்ல, இங்கே தண்ணீர் தேவை சொன்னாங்க, நாங்க அப்படி இப்படின்ட்டு 53 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவை தினசரிக்கு. அனல் மின் நிலையத்தை சொன்னார் இயங்க ஆரம்பிச்சா நிறுத்த முடியாதுன்ட்டு. இவங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கடலில் இருந்து தண்ணீர் எடுத்து சுத்திகரிப்பு பண்ணுவது முழுமையாக வெற்றி அடையவில்லை. அப்படின்னா இந்த 53 லட்சம் திட்ட தண்ணீரை இங்க மக்களுக்கு குடிக்கிற கொடுத்திருக்கிற தண்ணீர் தான் ஆலைக்கு போகும். ஆலை ஒரு நாள் கூட மூடப்படாது. எனவே இது போன்ற அபாயகரமான நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது எல்லா இடத்திலும் கேள்விக்குறியா தான் இருக்குது. இவங்க சொல்றாங்க எஸ்டிபி போடுறோம், இடிபி போடுறோம், நாங்க செய்யறோம். எங்காச்சும் நீங்க 40 அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்குது, எங்காச்சும் இப்படி காட்டுங்க நாங்க போட்டு செஞ்சிருக்கிறோம். எங்கேயும் கிடையாது. பேசுறாங்கல்ல, கொசஸ்தலை ஆத்துல 8 அடி ஆழத்து 8 அடி உயரத்திற்கு சாம்பல் மேடு படிஞ்சிருக்குது. மீன்பாடு போயிருச்சு. வாழ்க்கை எங்க? யார் அழிகிறது? யாரோ நலன் பெறுவதற்காக இந்த மக்கள் வாழ்க்கையை அழிய வேண்டுமா என்று கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களில் 65% உற்பத்தி தான் நடக்குது. 3 உற்பத்தி நடக்கிறது இல்ல. அதை விரைவுபடுத்துங்க. ஏற்கனவே 2007 கருத்து கேட்பு கூட்டம் நடந்த உடன்குடி அனல் மின் நிலையம், 2014 கருத்து கேட்பு கூட்டம் நடந்த ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை கொண்டு வரல. எனவே இது போன்ற நிலைகளை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே வெளியேறுகின்ற காற்றில் மிக முக்கியமாக பாதரசம் இருக்கும். பாதரசம் 660 மெகாவாட் மின்சாரம் 520 கிலோ ஒரு ஆண்டுக்கு வரும். 1 கிராம் பாதரசம் 25 ஏக்கர் பரப்பளவை பாதிக்கு. அந்த பாதரசம் கடினமான தனிமம், மேல காத்துல பறக்காது, அப்படியே கீழே படி. கடல்ல, ஆத்துல, இலையில, செடியில அந்த செடியை ஆடு மாடுதுன்னா அதனுடைய கரியை சாப்பிட்டா இப்படி எல்லா வகையிலும் நமக்கு அறிவிக்கப்படாத புற்றுநோயும் மலட்டுத்தன்மையும் மற்றும் எண்ணற்ற நோய்கள் நமக்கு வரும். அது மட்டுமல்ல, 275 மீட்டர் உயரம் நாங்க ஸ்பேன் கட்டுறோம், 910 அடி உயரத்தில் கட்டுறோங்கிறாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த சூடான காற்றின் விளைவாக இங்கே மழை பெய்வது மட்டுமல்ல, மழை பெய்வது நிற்பது மட்டுமல்ல, அமில மழை பொழியக்கூடிய அபாயம் இருக்கிறது. இங்கே எதற்கெடுத்தாலும் பிரிட்டனை சொல்வார்கள். பிரிட்டனில் 142 வருடமாக இயங்கிய அனைத்து அனல் மின் நிலையங்களையும் தற்போது அக்டோபர் 1ஆம் தேதி மூடிட்டாங்க. அங்க அனல் மின் நிலையம் கிடையாது. தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாமல்ல, 20,000 மெகாவாட்டுக்காக 1,32,500 கோடி ரூபாயில் முதல்வர் மின்சாரத்துறை அமைச்சர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து உற்பத்தி ஆகின்ற பாதிக்கு மேற்பட்ட மின்சாரம் அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் போயிட்டு இருக்குது. இங்க பிரச்சனை மின்சார பற்றாக்குறை அல்ல அல்ல. எனவே இந்த திட்டம் அது மட்டுமல்ல, FGD என்ற ஃபியூவல் கேஸ் டிசல்பைசர் என்ற காற்று மாசுபடுத்தும் அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 அனல் மின் நிலையத்தில் 2 மட்டும்தான் இருக்குது. எனவே அத்தனை விதிகளையும் மீறி இருப்பதால் இந்த அனல் மின் நிலையத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது. இங்கே காற்றாலையும் இங்கே சூரிய மின்சாரம் இருக்கிறது. அதை வைத்து மக்களின் தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியும். வாய்ப்புக்கு நன்றி. இங்கே 800 அழிக்காது, வடசென்னையை அழிக்காது, தமிழ்நாட்டை சுடுகாடாக்காது, அதானியுடைய நிலக்கரி விற்க, அதானி கொள்ளையடிக்க அனல் மின் நிலையங்களை அமைக்காது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044.